ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்க்குறது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கேண்டில் லைட்ஸ்லாம் வந்து ஏற்றிருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கு 1 வீக் முன்னாடி அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டை, எங்கள் முந்தின ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் எங்களுக்கு பின்னாடி இருக்க இந்த ஒரு 3 ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு கவரில் வந்து கேண்டில் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் வந்து ஏற்றுவோம். அது வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இங்கே ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன். லாஸ்ட் இயர்லையுமே நான் அது வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அவதார் மூவி பார்க்குறதுக்கு நைட் ஷோ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். No gas. I hope you enjoyed our original content. மூவி எப்படி இருந்துச்சு? சொல்லு நல்லா தெளிவா. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டுக்கு தகுந்த ஒரு மீல் ப்ரிப்பேர் ஐடியா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாகவே வந்து நம்ம அதெல்லாமே ஒரு சின்னதாக பண்ணுவோம். இது வந்து ஒரு பல்கான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மாவு வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மாவு, அப்புறம் வந்து வத்த குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு காய், அதுக்கப்புறம் சட்னி, இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் வந்து நான் பண்ணேன். இது எப்படியெல்லாம் பண்ணேன், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படி பார்ப்போம். நம்மளோட சவுத் இண்டியன் மீல் ப்ரிப்பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் வந்து புளிக்குழம்பு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். புளிக்குழம்பு வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஜென்ரலாகவே புளிக்குழம்பு வந்து நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் 3 நாள் வரைக்குமே ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலேயும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 days வரைக்குமே வரும். செய்யும் போதே நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து செஞ்சோன்னா அது வந்து 5 days வரைக்குமே கெட்டு போகாது. அதுக்கும் மேலே கூட இருக்கும். பட் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 5 days வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வத்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வேக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி காய்கறி வத்தலாம் ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து வந்து தக்காளி தொக்கு, அந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்குள்ளே நான் வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1.5 பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நான் வந்து தாளிப்புக்கு வந்து வெடிக்க விட போகிறேன். கட்டி பெருங்காயம் வந்து நான் இந்த சைஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சோடனே நான் இன்னைக்கு உள்ள குக்கிங்க்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இங்கே ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது நமக்கு அந்த வந்து பிக்க வராது. அதனால வந்து எண்ணெயில் பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அந்த எல்லா டிஷ்ஷுக்குமே நான் இன்னைக்கு செய்ய போகிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ எல்லாமே தாளிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, 4-5 பல்லு பூண்டை வந்து நச்சு அதே ஆயிலில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் சேர்த்தோன்னே நமக்கு உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் வதங்கும். அதே மாதிரி இனிப்பு டேஸ்ட் வராது. எந்த வெங்காயமே, நான் இன்னைக்கு வந்து வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். சிகப்பு வெங்காயமாக இருந்தாலுமே இனிப்பு டேஸ்ட் நமக்கு வராது. அப்புறம் கட்டி பெருங்காயம் பொரிச்சு வச்சுருந்தேன்னா அதை வந்து நான் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம்லாம் வந்து வதங்குறதுக்குள்ளே நான் வந்து தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த வெங்காயம் வேகட்டும். இப்போ வந்து நான் தக்காளியை வந்து பியூரே மாதிரி பண்ணிக்க போகிறேன். நம்ம பொடி பொடியாக வெட்டி அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து நமக்கு வந்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஒன்று வந்து நம்ம பாயில் பண்ணி அதை தோலை வந்து பீல் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த அளவுக்கு இந்த அளவு சைஸ் பெரிய தக்காளியை வந்து நான் வந்து பியூரே பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 6 பெரிய தக்காளி வந்து அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலா எல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும், கலர் தரும். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், இதெல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூளோட வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஈக்குவல் அமௌண்ட், சீரகத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி தொக்குக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அந்த ஆயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பியூரே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 1 or 2 minutes வந்து பக்கத்துலேயே நின்று அந்த பச்சை வாசனை மசாலாவில் போகிற வரைக்கும்
வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பியூரே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பியூரே ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி போட்டு ஏன்னா தெரிக்கும் ரொம்ப, அதனால மூடி போட்டு அது வந்து பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வத்த குழம்பு வந்து நான் காய்கறியில் வேக வச்சேன்னு அது எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து சோம்பும் வெந்தயமும் போடுறேன். புளிக்குழம்புக்கு எப்போதுமே சோம்பும் வெந்தயமும் போட்டோம்னா நமக்கு வந்து வயிற்றுக்கு வந்து நல்லது. புளிக்குழம்புக்கு வந்து தாளிப்புக்கு நான் யூஸ்வலாகவே இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருந்த கட்டி பெருங்காயத்தையும் நான் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐடியாவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த புளிக்குழம்புக்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறி போட்ட புளிக்குழம்பு கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம் வதங்கினோடனே லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதங்க விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து பாயில் ஆகணும். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறோமோ அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நாள் வரும். இப்போ அது பாயில் ஆகிறட்டும். திரும்பவுமே நான் லிட் போட்டு பாயில் ஆக விட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து ஆட் பண்ணுறேன். எப்போதுமே குழம்புக்கு வந்து மிளகாய்த்தூள் கம்மியாகவும் மல்லித்தூள் வந்து ஜாஸ்தியாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரேஷியோ. அது கூடவே வந்து நான் வந்து சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைப்போம்ல அதையும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஹீட்டான ஆயிலில் வந்து நான் அதை வந்து வதக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சிருக்க வத்தல் அதெல்லாமே வந்து நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது கொண்டக்கல்லையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு மெத்தட் வத்த குழம்பு செய்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெறுமனே புளி வந்து ஆட் பண்ணி செய்கிறது. பருப்பு வந்து சேர்த்து செய்வேன். அது வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே சாப்பிட்றணும். மேக்ஸிமம் 1 டே தான். பட் இந்த மாதிரி புளி சேர்த்து பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஸோ தக்காளி தொக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அது நல்லா பாயில் ஆகிட்டு அந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்துற ஸ்டேஜில் நான் வந்து புளி பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் காட்டினேன்னா ஸோ அந்த புளி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நார்மல் புளி கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து கடலை சட்னி செய்ய போகிறேன். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கடலை சட்னி. அதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் வேகமாக நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி ஆயில் ஊற்றி அதில் வந்து கடலையை வந்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 by 1 எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கடலை ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு வெஜிடபிள் மசால் செய்கிறதுக்கு அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். குழம்புமே எனக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இது நல்லா கொதி வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் இது மிக்ஸ்டு வெஜிடபிள் மசால் மாதிரி செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி சீரகம் வந்து வெடிக்க விட்டுருக்கேன். இங்கே வந்து எனக்கு கடலையுமே ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதை 3யுமே இந்த கடலை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த கடலை சட்னியில் வந்து நம்ம புளியும் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கெட்டு போகாது. ஒரு 2-3 நாள் வந்து நல்லாவே தாங்கும். புளி ஆட் பண்ணி செய்யும்போது தாங்கும் நல்லா. தேங்காயும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சீரகம் வெடிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ செய்ய போகிற மிக்ஸ்டு வெஜிடபிள் மசால் வந்து நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வந்து நான் வந்து வதக்கிக்கிறேன். அது வதங்கும் போது எனக்கு இந்த சைடு வந்து கடலை சட்னி வந்து இஞ்சி வெங்காயம்லாம் வந்து வதக்கிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெனு வந்து பிளான் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வதக்குனதுக்கப்புறமா புளி சேர்க்குறேன். இந்த அளவுக்கு வந்து நான் புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை வதக்கிக்க போகிறேன். எனக்கு வந்து குழம்புமே இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்புக்கு வந்து நான் எண்டில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, எந்த ஒரு டிஷ்ஷுமே நமக்கு
நமக்கு வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது அது வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கூடவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ கடல் சட்னி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து அந்த ஹீட்டிலே வந்து எனக்கு ஆறுறதுக்குள்ளே நான் வந்து அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு மசால் மாதிரி ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணி அது வேகிறதுக்குள்ளே நான் காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் சேர்க்குறது வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து அது கூடயே வந்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் வதங்கி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நான் காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் ஒரு பருப்பு வச்சுட்டு கூட நம்ம இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து எனக்கு வந்து அது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா வேக விட்டதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா வந்து சேர்த்துட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, மில்லட் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நமக்கு வந்து ஒரு 4 டேஸ்க்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் சொல்கிற இந்த மீல் ப்ரிப்பேர் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரு மசால் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து கடலை எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல கடலை சட்னிக்கு அதை வந்து அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கும் வந்து எனக்கு ரெடியாக இருக்குது. நம்மளோட ஃபுட்டுக்கு தகுந்த ஒரு மீல் ப்ரிப்பேராக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து வேலை ஏதாவது இருக்குன்னா நம்ம இந்த 3 டேஸ்க்கு தேவையானது குக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வீடு கிளீனிங் பண்ணலாம். அப்படி இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இதுவுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சாப்பிட்ற டயத்தில் மட்டும் நம்ம சூடாக சாதம், ஒரு தாலோ இல்லைன்னா சப்பாத்தி செஞ்சு ஒரு சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு 1 hour 45 மினிட்ஸ் ஆச்சு. குக்கிங் டைமோடு சேர்த்து நமக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு உள்ளதை நம்ம 1 hour 45 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மீல் ப்ரிப்பேர் ஐடியா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.